குறிஞ்சிவனம் தொடுவழி மருத்துவ சிகிச்சை முறையின் மற்றும் ஒரு பதிவு. எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. கால் பாதங்களில், கை விரல்களில், கால் விரல்களில், இடுப்புக்கிட்ட, தொடை இடுக்கில், அக்கில் இந்த மாதிரி கருப்பாக வரும், அடையாக வரும். பார்த்திங்கன்னா தண்ணி வடியும், அப்படி வெடித்து ரத்தம் வரும். மருத்துவங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிமான்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு தீர்வு இருக்கான்னா இல்லை, வாழ்நாள் முழுக்க மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும். 17 வருஷம் 20 வருஷமாக இருக்குது, 15 வருஷமாக இருக்குது. பல மருத்துவங்களை பார்த்தா க்யூர் ஆகலான்னு சொல்லி நிறைய மனிதர்களை சந்திச்சிருக்கோம். இப்போ இவங்க என்னென்னா ஒரு 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 12-13 வயசு அந்த பொண்ணுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தோல் வியாதி எக்ஸிமாவில் கஷ்டப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா 2 வருஷமாக அந்த பொண்ணுக்கு அந்த வியாதி இருக்குது, அந்த பொண்ணுக்கு இருக்குது. ஸ்கூல் போயிட்டு இருக்கப்ப ஸ்கூலில் ரொம்ப அருவருப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு கொஞ்சம் நாளைக்கு நின்றுக்குங்க, வர வேண்டாம், மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடப்படுறாங்கன்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அவங்க தெரிஞ்ச மருத்துவங்கள்லாம் பார்த்துருக்காங்க, பல இடங்களில் திருச்சியில் அங்கங்கே நிறையா பார்த்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹெவி டோஸ் கொடுக்கறதுனால கல்லீரல் ஏதாவது பாதிப்பு வருமானா 15 நாளைக்கு ஒரு முறை லிவர் டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து பார்த்தா மருந்து சாப்பிட்டா அடங்குது, விட்டா வருது, சாப்பிட்டா அடங்குது, விட்டா வருது. இப்படியே அந்த பொண்ணு வந்து 2 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காலில் இருக்க புண்கள்லாம் வெடித்து அந்த குழந்தை நடக்க முடியாமல் அவங்க தூக்கிட்டுலாம் போவாங்க. அது நம்ம தொடு சிகிச்சைக்கு வராங்க. அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்குறோம். இது நோயின்றது நீங்கள் வச்ச பேர், ஆனால் இயற்கைக்கு இது நோய் இல்லை. உடம்புன்றது ஒரு இயற்கையான படைப்பு. அந்த உடம்புக்குள்ளே சேர்ந்த கழிவுகள், அந்த கழிவுகளை உடம்பு வெளியே தள்ளுது. நீங்கள் வச்ச பேர், நீங்கள் சொல்கிற அந்த சயின்ஸ்லாம் வந்து மருந்துன்ற பேரில் உள்ளே அமுக்கிட்டு இருக்கீங்க, உடம்பு வெளியே தள்ளுது. அப்போ நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அது 1 வருடம் ஆகலாம், 8 மாதம் ஆகலாம். அப்போ எங்கள் சிகிச்சையில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த கழிவுகள் பூரா வெளியில் வரணும். அப்போ அந்த குறிப்பிட்ட நாள், அது 6 மாதமா 8 மாதமா 1 மாதமா பொறுமையாக இருந்தீங்கன்னா அவ்வளோ கழிவுகளும் உடம்பு வெளியே தள்ளிடும். இப்போ எப்படி யூரினை வெளியே தள்ளுது, மலம் வெளியே தள்ளுது, தினசரி வெளியே தள்ளுது, சளி இந்த மாதிரி வெளியே தள்ளுற மாதிரி உடம்பு ரத்தத்துக்குள்ளே உள்ள கழிவுகளையும் செல்களில் உள்ள கழிவுகளையும் உடம்பு அப்பைக்கப்ப வெளியே தள்ளும். பொம்பளை பிள்ளையாச்சு, எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே வந்தது. நான் பார்க்குறவங்களாம் நீங்கள் அந்த டாக்டர் போங்க, இந்த டாக்டர் போங்க, நல்ல டாக்டர் போங்க, இந்த டாக்டர் போங்க, அது கரகம் அங்கங்க சுற்றிக்கிட்டு வந்து கடைசியில் வந்து சேர்ற இடத்துல வந்து சேர்ந்து கரெக்டாக இப்போ இங்கே வந்து 10 மாதம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு மாத்திரைக்கே விலையே கிடையாது. தூக்கமே வராது, தூங்கவே மாட்டாவா. தூங்குறது இல்லாமல் பக்கத்தில் இருக்க எங்கள் வீட்டுக்காரமே சரி, எங்கள் அம்மாவையும் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்கள போட்டு சீப்பை வச்சு சொல்லிட்டு தான் போய் தூங்கவே மாட்டான். அப்புறம் டாக்டர் போனால் தூக்க மாத்திரை வேற கொடுத்தாங்க. தூக்க மாத்திரை சாப்பிட்டும் தூங்க மாட்டான். தண்ணி, பச்சை தண்ணி கூட காலில் ஊற்றினோன்னு வச்சுக்கலாம், தண்ணியே பக்கத்துலேயே தண்ணி கூட ஊற்றி காலை கூட கழுவ மாட்டான், எரியுதும்பா. அது ஒரு எப்படியும் குறைஞ்சது 2 வருஷம் இருக்கும். 2 வருஷமா முதல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக இருந்துச்சு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக இருந்துச்சு. அப்புறம் மாத்திரை சாப்பிட குறையும் பார்த்தா குறைஞ்சதுக்கு வேலையே கிடையாது. அதிகமானது தான் இதை வழியே கொஞ்சம் கூட குறைஞ்சதே கிடையாது. ரொம்ப அதிகமாகி அதுக்கப்புறம் கடைசியாக தான் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான். உங்கள்கிட்ட வந்து கரெக்டாக 10 மாதம் ஆகுது. கை காலுக்கெல்லாம் மாத்திரை மறந்துக்கிறது எதுவுமே கிடையாது, மறந்தே கிடையாது, சுத்தமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அந்த ஆர்கன்களுக்கு மட்டும் நம்ம சக்தி கொடுக்குறோம். ஆர்கன்கள் வந்து சக்திகளை செலவு செஞ்சு அந்த கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு போராடிட்டு இருக்கோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா உடம்பு தான் அங்கே குணப்படுத்துது. நாம் என்ன செய்யறோம்னா அந்த பலகீனமான அந்த வெளியே தள்ளக்கூடிய உறுப்புகள் இருக்குல்ல, அது கல்லீரலாக இருக்கலாம், கிட்னியாக இருக்கலாம், மண்ணீரலாக இருக்கலாம், நுரையீரலாக இருக்கலாம், ஃபோர்ஸ் பண்ணி தன்னுடைய சக்திகளை புறம் செலவு பண்ணி அந்த செல்களில் தேங்கக்கூடிய கழிவுகளையும் ரத்தத்தில் கலந்த கழிவுகளையும் வெளியில் ஃபோர்ஸ் பண்ணி தரணும். ஒரு உறுப்பு அதிகமான வேலை செய்கிறப்ப அதில் ஒரு பலகீனமும் சோர்வும் ஏற்படும். அப்போ அதுக்குரிய சக்தி வேணும். சக்தி கிடைச்சா அது அழகான முறையில் வேலை செய்யும். ஓகேயா? இப்போ எங்கள் மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா அதுக்குரிய புள்ளிகளை தொடும்போது அந்த உறுப்புகளுடைய சக்தி உருவாகும். எந்த உறுப்பு கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோ அந்த உறுப்புகளுக்குரிய உடல் உள்ள சக்தி வட்ட புள்ளிகளை தூண்டும் போது அந்தந்த உறுப்புகளுக்குரிய சக்தி உருவாகும். அப்போ அது பேலன்ஸ் பண்ணிக்கும். எவ்வளோ வேலை செஞ்சாலும் அது பேலன்ஸிங்காக இருக்கும், பலகீனமாகாது. 2வது மனோ ரீதியாக நாங்கள் சொல்லக்கூடிய கவுன்சிலிங். மனோ ரீதியாக அவங்கள திருப்திப்படுத்துகிறப்ப உடல் உள்ள சக்தி வட்ட புள்ளிகளும் மன திருப்தியும் சேரும்போது அங்கே
எல்லா நோய்களும் படிப்படியாக குணமாகும். அந்த ஓராண்டு காலம் அவங்க நம்ம அதை சிகிச்சை எடுத்திருக்காங்க. அந்த ஓராண்டு காலம் இறைவன் தான் அவங்களுக்கு பொறுமையை கொடுத்தான். குர்ஆன்ல சொல்கிறான், என்னுடைய உதவி இல்லாமல் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதுன்ட்டு. இப்போ ஒரு பிரச்சனை வரப்போ நான் பொறுமையாக இருக்கணும், ஒரு பிரச்சனை வரப்போ நான் என் அறிவை கொண்டு சரி செய்கிறன்ற பேரில் நிறைய பேர் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. பொறுமையாக இருந்தால் இயற்கையாக அதுக்கு அழகான முறையில் ஒரு தீர்வை நமக்கு அறிவித்து கொடுக்கும், சொல்லிக் கொடுக்கும். கிட்னி, லிவரு, ஹார்ட்டு, லங்ஸு, நுரையீரல், இந்த கல்லீரல், மண்ணீரல், இந்த 5 உறுப்புகளும் அந்த உடலும் அந்த உடலில் உள்ள ரத்தமும் அது அவ்வளோ கழிவுகளையும் வெளியாக்குனதுனால ஆரோக்கியமான, தூய்மையான, சுத்தமான உடம்பு அந்த தன்னுடைய உடலை இயற்கையை மாற்றிருச்சு. இறைவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு பொறுமையாக கொடுத்து வாழ வச்சு இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. எக்ஸிமான்றது நாம வச்சுக்கிட்ட பேர். அந்த பேர் உடம்புக்கு தெரியுமான்னு தெரியாது. உடம்பை பொறுத்த வரைக்கும் அது கழிவுகள் தான். ஒரு மலம் வெளியாகிற மாதிரி, சிறுநீர் வெளியாகிற மாதிரி ரத்தத்தில் உள்ள கழிவுகள் அரிப்பாக, புண்களாக வெளியாயிரும். கடைசியாக ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அவங்க போன உடனே 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து லிவர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. மாத்திரை வந்து ஹெவி டோஸ் மாத்திரை, 5 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் லிவரை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு நான் வந்து என்னடான்னு பார்த்து அந்த மாத்திரையும் வாங்கிட்டு போய் ஒரு 2 நாள் கொடுத்தேன். 2 நாள் சாப்பிட்டோன்னே வயிற்று வலிக்குதுன்னு அழுவ ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரி பாப்பா நீங்கள் குணமானோடனே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, ஏன்னா இது வந்து பக்கத்தில் இருக்க ஒட்டிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் பரவாயில்ல லீவ் போட்டுட்டு வாங்க, குணமாக்கிட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கே போகிறது என்னன்னே எனக்கு புரியல. பக்கத்தில் ஒருத்தவங்க ஸ்கூல் நீங்கள் லீவ் எடுத்துக்கங்க, எவ்வளோ நாள் வேணாலும் குணமாக்கிட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு பாப்பாவுக்கும் மனசே ஒரு மாதிரியாக சங்கடமாயிடுச்சு. எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன போகிறது, எங்கே போகிறது, என்ன. அப்புறமேட்டுக்கு ஒருத்தன் சொன்னாங்க, இது மாதிரி தொடு சிகிச்சைக்கு போங்க, இந்த ஜின்னான ஒருத்தங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போங்க. நான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்பிக்கை இதாகலையே, இது மட்டும் என்ன அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் வந்து ஒரு 2 மாதத்துலேயே எனக்கு ஃபுல் நம்பிக்கை வந்துருச்சு. நான் நடக்கும்போது கூட கால்கிட்ட புண்ணானிச்சு, பாதத்தில் நடக்க கீழே வைக்காது. நான் தூக்கிட்டு போய் தான் வண்டியில் காரில் உட்கார வச்சு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவேன். அங்கே ஆஸ்பத்திரி போகும்போது தூக்கிட்டு போவேன். எல்லாம் பார்க்குறாங்களா, என்ன இவ்வளோ பெரிய தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் பொறுமையாக இருந்தாங்க. அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக, ஐயோ இதை விட வேறு சந்தோஷம் என்ன வேணும்ட்டு அப்படியே கண் கலங்கி எனக்கு பேட்டி கொடுத்தாரு. அந்த குழந்தைய சொல்லலாம், என் உடம்பை நான் இப்படி பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என்ன நோயாளியாக நான் வருஷ கணக்கில் பார்த்து இப்போ நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த கருப்பாக உடம்புல வருது அப்படின்னா அது வந்து நேரடியான கிட்னியில் சேர்ந்த கழிவுகள். நம்ம ஏதாவது ஒரு மருந்துகளை போட்டு அதை தடுத்து உள்ளே அடக்கிறப்ப அது ஒரு பெரிய தொடர்கதையாக மாறும். ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்கிறது, அப்புறம் எவ்வளோவா மாறும், பெரிய இதாக மாதிரி உடம்பு பூரா பரவி அப்புறம் அதோட வாழ்நாள் முழுக்க போராடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். இப்போ கருப்பாக வந்தால் சிறுநீரகம், வெள்ளையாக வந்தால் நுரையீரல். இப்போ அந்த பெண்ணுக்கு சிறுநீரகத்தில் உள்ள எல்லா கழிவுகளும் வெளியில் போனதுக்கப்புறம் அதோடைய எல்லா உறுப்புகளும், சிறுநீரகம் முதல் கல்லீரல் முதல் மண்ணீரல் முதல் எல்லா உறுப்புகளும், ரத்தமும் சதையும் எல்லாமே இறைவனுடைய பெரிய கிருபையில் சுத்தமாகி நோய் நொடி இல்லாமல் இப்போ ஆரோக்கியமாக இருக்குது. இந்த பதிவு எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 வருஷமாக என்கிட்ட வந்துகிட்டு இருக்குது. மாத்திரை சுத்தமாக கிடையாது, எதுக்குமே மாத்திரையே கிடையாது. மாத்திரை மருந்து எதுவுமே சிறப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் எதுவுமே இல்லாமல் குணமாக இருக்குது அப்படின்னா அது உங்கள்கிட்ட மட்டும்தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். மருந்து பயன்படுத்துறது ஒரு தேங்காய் எண்ணெய் கூட இது வரைக்கும் தடவணும் கிடையாது. நீங்கள் தடவக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இல்லை இயற்கை அது உடம்பே சரிப்படுத்திக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் நான் நம்பினேன். நான் தடமா இல்லையா, கை காலுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய்க்கு வேலையே இல்லை. எந்த எண்ணெயும் மறந்துக்கிறது டீப் மருந்து, ஒரு டீப் மருந்து வாங்கினீங்க 140 ரூபா 160 ரூபா வரும் ஒரு நாளைக்கு, இல்லைன்னா 1.5 நாளைக்கு தான் டீப் மருந்தே வரும். அப்படிலாம் போட்டு இப்போ எதுவுமே இல்லாமல் வந்து குணமாயிருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த இயற்கையாக உடம்புல வந்து குணப்படுத்திக்கணும்னு சொன்னது கரெக்டு தான். ஆனால் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து யாருக்கும் பார்த்தா தானே தெரியும். தாராளமாக கட்டலாம். நல்லா சந்தோஷமா இருக்கு சார். மருந்து சுத்தம் இப்போ மாத்திரையை தொட்ட 1 வருஷம் கரெக்டாக அந்த 10 மாதம் மாத்திரைக்கு வேலையே கிடையாது. மருந்து இல்லாமையே காய்ச்சல் வந்தாலும் எது வந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். பழையபடி சுத்தமாக ஆறிடுச்சுல. எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கேன், என் காலை எப்படா புண்ணு இல்லாமல் பார்ப்பேன். விரலெல்லாம் இருந்துச்சு, அது போயிடுச்சு. விரலெல்லாம் இது ஃபுல்லாக எல்லாம் இதாக இருந்துச்சு. இந்த சந்துக்குள்ளெல்லாம் இருக்கும் பொண்ணு.
முதக்கி இப்போ பார்த்தாவே எவ்வளோ சந்தோஷம், அதோட சந்தோஷம் வேறு சந்தோஷமே இல்லை. கட்டாயமாக காட்டினா தானே 4 பேர் தெரியும், அவங்க பார்ப்பாங்க. நான் கஷ்டப்பட்ட மாதிரி மித்தவங்களும் கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதுதான் தொடுவிலை உங்களோட சிகிச்சை. நீங்கள் தொடுறீங்க, கடைசியில் அது என்னன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுது உடம்பு. அப்போ இறைவனுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கும் அந்த அப்பாவுக்கும் அந்த இறைவன் பெருமையை கொடுக்குறான். படிப்படியாக அந்த காலுடைய கையோடைய தன்மை மாறிக்கிட்டே வருது. அடடையாக இருந்தது பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாக மாறுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேசாக குறையுது. இப்படியே படிப்படியாக வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கால் கையெல்லாம் சுத்தமாகிடுச்சு. இது ஒரு பெரிய வெற்றி தானே. ஒரு நோயிலிருந்து தேய்ச்சி வர்றதும் வெற்றினா இறைவன் கொடுத்த வெற்றி அவங்களுக்கு. இந்த சின்ன வயசுல இறைவன் அவங்களுக்கு லேசான பாதையில் திருப்பி பொறுமையை கொடுத்து அந்த கழிவுகளை வெளியாக்கி இப்போ அந்த குழந்தையுடைய உடல் எப்படி இருக்குன்னா சுத்தமாகிடுச்சு. அந்த உடலில் உள்ள அவ்வளோ கழிவுகளும் அந்த தோல் வழியாக வெளியில் போய் அந்த குழந்தை உடல் சுத்தமாகிடுச்சு. அந்த உடம்புல உள்ள செல்களும் அந்த உடலில் உள்ள ரத்தமும் அந்த உடல் உள்ள ஆர்கன்ஸ் இருக்குல்ல, கிட்னி, லிவரு, ஹார்ட்டு, லங்ஸு, நுரையீரல், இந்த கல்லீரல், மண்ணீரல், இந்த 5 உறுப்புகளும் அந்த உடலும் அந்த உடலில் உள்ள ரத்தமும் அது அவ்வளோ கழிவுகளையும் வெளியாக்குனதுனால ஆரோக்கியமான தூய்மையான சுத்தமான உடம்பு அந்த பெண்ணுடைய உடலை இயற்கையாக மாற்றிருச்சு. இறைவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு பொறுமையாக கொடுத்து வாழ வச்சு இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. எக்ஸிமான்றது நாம வச்சுக்கிட்ட பேர். அந்த பேர் உடம்புக்கு தெரியுமான்னு தெரியாது. உடம்பை பொறுத்த வரைக்கும் அது கழிவுகள் தான். ஒரு மலம் வெளியாகிற மாதிரி, சிறுநீர் வெளியாகிற மாதிரி ரத்தத்தில் உள்ள கழிவுகள் அரிப்பாக புண்களாக வெளியாயிரும். கிட்டத்தட்ட 1 வருஷம் பொறுமையாக இருந்தாங்க. அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக, ஐயோ இதை விட வேறு சந்தோஷம் என்ன வேணும்ன்ட்டு அப்படியே கண் கலங்கி எனக்கு பேட்டி கொடுத்தாரு. அந்த குழந்தைய சொல்லலாம், என் உடம்பை நான் இப்படி பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன நோயாளியான வருஷக்கணக்கில் பார்த்து இப்போ நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த கருப்பாக உடம்புல வருது அப்படின்னா அது வந்து நேரடியான கிட்னியில் சேர்ந்த கழிவுகள். அதை தடுத்து உள்ளே அடக்கிறப்ப அது ஒரு பெரிய தொடர்கதையாக மாறும். ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்கிறது அப்புறம் எவ்வளோ மாறும், பெரிய இதாக மாதிரி உடம்பு பூரா பரவி அப்புறம் அதோட வாழ்நாள் முழுக்க போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். இப்போ கருப்பாக வந்தால் சிறுநீரகம், வெள்ளையாக வந்தால் நுரையீரல். இப்போ அந்த பெண்ணுக்கு சிறுநீரகத்தில் உள்ள எல்லா கழிவுகளும் வெளியில் போனதுக்கப்புறம் அதோடைய எல்லா உறுப்புகளும் சிறுநீரகம் முதல் கல்லீரல் முதல் மண்ணீரல் முதல் எல்லா உறுப்புகளும் ரத்தமும் சதையும் எல்லாமே இறைவனுடைய பெரிய கிருபையில் சுத்தமாகி நோய் நொடி இல்லாமல் இப்போ ஆரோக்கியமாக இருக்குது. இந்த பதிவு எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 வருஷமாக என்கிட்ட வந்துகிட்டு இருக்குது. சந்தோஷத்தில் அவங்க அப்பா எங்கே வேணாலும் காட்டுங்கன்றாங்க. நமக்கு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, பொம்பளை பிள்ளை இல்லையா, அதனால் முகத்தை மறைச்சி காட்டியிருக்கோம். இறைவனுடைய பெரிய கிருபை. இந்த இயற்கை என்ன சொல்லுதுன்னா உடம்புக்கு நோய்கள் கிடையாது, நோய்களை நாம் உருவாக்குறோம். அந்த உடம்பு சரி செய்யும் போது நம்ம அறிவை கொண்டு நான் குணப்படுத்துகிறேன்றப்ப இல்லை திரும்ப அதை உடம்புக்குள்ளேயே தேக்கிக்கிறோம். இப்படி தான் நம்ம நோயாளிகளாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ உடம்புன்றது இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னா தன்னைத்தானே அது சுகப்படுத்திக்கும். அதான் அது சூட்சமம். அந்த அடிப்படையில் இந்த குழந்தை அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, ஆரோக்கியமாக இருக்குது, சுத்தமான குழந்தையாயிடுச்சு.